28 வருஷம் நீதித்துறை ஒரே ஒரு கலகாரர்களுக்கு நான் என்ன இந்த பாதுகாப்பு காரணத்துக்காக மனைவி பிள்ளைகளை காட்டு அது அந்த நீதிபதிக்கே போகும். மிகவும் அதிகம். இந்த நாடுகள் கனடா போன்ற நாடுகளில் கை உயர்த்த முந்தி ஓட்டுவாங்க. போட்டுவாங்க அரசர் கதையை கற்றுக்குவாங்க. இவர் கையாளர்கள் காய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முழுமையான வீடியோவை தேவா விலாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் பாருங்க. போய் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. திரும்பி செய்வது திரும்பி அடிவது நமக்கு தொழில் இருக்கிறது. நமக்கு எல்எல்பி எல்எல்எம் டபிள்யூஎல்எம் படிச்சு போட்டு இந்த பேர் வழக்கில் விசாரிக்கிறது. அதே நேரம் கொஞ்சம் மாமி மேல இல்லை, மாமி சொல்றா உடனே கணவனுடைய தாய் சொல்லுவா இப்ப டிவோர்ஸ் கேஸ் நீ போடுறோம். அது அந்த நீதிபதிக்கே போகும். இந்த பிள்ளைய கோட்டுக்களை ஏற்றினவள நாம் அடுத்த கூட்டுக்கு ஏற்றி இதைத்தான் எங்களோட கலாச்சார பாரம்பரியம் ஒன்று. மேற்கத்திய சட்டத்திட்டங்கள் ஒன்று. மேற்கத்திய சட்டத்திட்டங்களை படியுங்க, வீதிக்கு வெளியால் அவன் படுத்துவீங்க, வீட்டுக்கு அவன் சொல்றீங்க. ஏன்னா வீட்டுக்கு அது டேஞ்சர். ஏன்னா நம்மள அது எந்த தேசத்துக்கு போனாலும் நாம இருக்கிற முறையில் அது வீட்டுக்கு உள்ள அப்படித்தான் வாழ்க்கை. இந்த இலங்கையில் கூட விவாகரத்து மிகவும் அதிகம். அப்போ இந்த நாடுகள் கனடா போன்ற நாடுகளில் கை உயர்த்த முந்தி ஓட்டுவாங்க போடுது. ஆனால் இங்கே லேச அடுக்கலாம்னு நினைக்கிறேன். எங்களோட நாட்டில் விவாகரத்து எடுக்கலாம். நான் 28 வருஷம் வாழ்ந்த நீதித்துறை ஒரே ஒரு வழக்கு தான் டிவோர்ஸ் கொடுக்கிறேன். என்னென்ன விவாதம் கிடைக்கிறாரு, அதாலே கதையை கட்டி விட்டுருவாங்க. இவர் கையாளம் கட்டில அவனுக்கே பொம்பளை அவன் விவாதத்தில் பூவத்தில் தீர்த்தனி வேண்டும். கலகாரர்களுக்கு நான் என்ன இந்த பாதுகாப்பு காரணத்துக்காக மனைவி பிள்ளைகளை காட்டு கையாளம் கட்டினா தெரியாதா, பிள்ளை இருக்காது தெரியாதாரு இதை சொல்லிட்டு போயிடுவோம். என்ன நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் பாதுகாப்புகள் இருக்கு. எந்த குழந்தை கொழும்புல ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகுது, டாக்டர் கேட்கிற என்ன பேர், கடூர் கல்வி கொப்பன் இல்லையா, நீச்சல் இல்லையா, அவர் அம்மா அப்பாங்க 4 years old. அம்மா அப்பா சொன்னவர் எல்லாம் அந்த பேரை உங்களுக்கு சொல்லக்கூடாது. அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை கலர் பிள்ளைக்கு கோப்பன் பிள்ளைக்கு கோப்பன் சொல்லி கொடுக்குறாரு. வந்தாங்க யாரம்மா உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லாமே இருக்கு. பாதுகாப்பு பிரச்சனைகள் இருந்தது. பயப்படல, அச்சப்படல. இன்றைக்கு நான் வழங்குகிற தீர்ப்பு நாளைக்கு எனக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று பலர் சொல்லுவார்கள். நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு தீர்ப்பு அந்த வகையில் வவுனியா மண் 9 ஆண்டுகள் இருந்து வவுனியா கான்வென்ட்ல ஒரு பேச்சு பேசினேன். நான் 2 கல்யாணம் செய்தவர் என்று பேசினேன். பள்ளிக்கூட பாடசாலை மாணவிகளுக்கு என்னில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கொஞ்சம் புஷ்வாலமாக போயிட்டு இந்தால குழந்தைக்காக அப்ப நான் சொன்னேன், தவறாக விளங்கிறாங்க.
நான் முதல் திருமணம் செய்ததை நீதிபதி தோழர், இரண்டாவது திருமணம் செய்ததை என் மனைவியை. இந்த ரெண்டில் ஒன்றை எதை விவாகரத்து எடுக்கணும் என்று சொன்னால் மனைவியை எடுத்து விடுறேன். ஏன்னா எனக்கு நீதிபதி தொழில் என்ற உயிர் மூச்சு. அது என்னோட பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது. இறுதியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு தரல, அதை நான் சொல்லி அதை விரும்பல, அவங்க தரல. ப்ரொமோஷன் உண்டு, அது டெஸ்டினி என்றாங்க, தலைவிதி என்றாங்க. அப்பவை நல்லதாக இருக்கட்டும். அது பகவத்கீதை தான் எனக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வரும், ஆனால் அமல்படுத்துவதில்லை. எது நடந்ததோ அது சரியாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ சரியாகவே நடக்கும் என்பதற்கு ஆரம்பிவிட்டேன் என்ற கூட்டாளிக்கு. இப்ப எது நடந்ததோ சரியாக நடந்தது தமிழ்ல மாற்றணும். எது நடந்ததோ விதிப்படி நடந்தது, எது நடக்கின்றதோ அது விதிப்படி நடக்கும். அதான் விதி என்றது டெஸ்டினி. அது எங்களாக மாற்றியது சரியாக நடந்தது. நான் இன்றைக்கு எங்களை தரம் சென்று போய் கிடக்க அது சரியாக நடந்தது சொல்ல முடியுமா? அது எது நடந்ததோ முள்ளிவாய்க்காலில் சரியாக நடந்தது சொல்ல முடியுமா? அது விதிப்படி நடந்தது என்ற ஒரு வசனம் அதில் வருகிறது. அதை மாதிரி நாங்கள் பேசுகிறோம். நீங்களும் இதை பின்பற்றுங்கள். இறுக்கமாக ஆசிரியர் தொழிலை கொடுக்கும்போது நகைச்சுவை ரசங்களோட போகணும். இல்லாட்டி போறீங்க. இந்த டீச்சர் இப்போ பிடிச்சிட்டு போவாங்க, கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டு போனாதான் அவங்களுக்கு ஒரு காய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முழுமையான வீடியோவை தயா விளாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் பாருங்க. போய் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆகலும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.